தந்தைக்கு மந்திரம் உபதேசித்த முருகனின் திருப்பெயர்கள் எண்ணில் அடங்காது. ஆறுமுகப் பெருமானின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்புடையது. முருகனது வித்தியாசமான காட்சிகளை இங்கு அறியலாம். சங்கு சக்கர முருகன். திருமால்தான் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருவார். திருமாலின் மருமகன் முருகனும் தன் மாமனை போல் சங்கு சக்கரத்துடன் பக்தர்களுக்கு அருள் தரும் அரிய காட்சியை கும்பகோணத்திற்கு அருகே உள்ள அழகாபுத்தூரில் காணலாம். சதுர்முக முருகன். முருகனுக்கு ஆறுமுகம் என்பது நமக்கு தெரியும். சில தலங்களில் ஒரு முகத்துடன் காட்சி தருவார். ஆனால் சதுர்முக முருகனாக 4 முகத்துடன் சின்னாளப்பட்டி, திண்டுக்கல் தலங்களில் காணலாம். சேவல் ஏந்திய முருகன். கோவை அருகே உள்ள செஞ்சேரி மலையில் முருகன் சேவல் கொடிக்கு பதிலாக சேவலையே ஏந்தியுள்ளார். முருகன் கிளி ஏந்திய காட்சியை கனககிரியில் உள்ள முருகன் கோவிலில் காணலாம். திருப்போரூர் முருகன். திருப்போரூரில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் சுயம்புமூர்த்தியாக காட்சி தருகிறார். இவருக்கு புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது. மூலவருக்கு திருவடியின் கீழ் உள்ள முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் சிலைக்குதான் அபிஷேகம் செய்யப்படுகிறது. பாம்பு வடிவத்தில் முருகன். கர்நாடகத்தில் காட்டி சுப்பிரமணியா என்னும் இடத்தில் பாம்பு வடிவத்தில் முருகன் காட்சி தரும் கோவில் உள்ளது. இங்குள்ள பாம்புகள் யாருக்கும் தீங்கு விளைவிப்பதில்லை. அதுபோல யாரும் பாம்பை அடிப்பதில்லை. தினமும் தேனாபிஷேகம். காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்ட முருகனுக்கு தினமும் தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை தீபாவளி தினத்தன்று எண்ணெய் காப்பு செய்யப்படுகிறது. இந்த முருகன் வள்ளி தெய்வானை உற்சவமூர்த்திக்கு நாகம் குடைபிடிக்கிறது. முருகனுக்கு 5 தலை நாகமும் வள்ளி தெய்வானைக்கு 3 தலை நாகமும் குடைபிடிக்கிறார்கள். இவரை கல்யாண சுந்தரர் என்று அழைக்கிறார்கள். குன்றத்தூர் முருகன். தென் தணிகை என போற்றப்படும் குன்றத்தூரில் முருகனையும் வள்ளி தெய்வானையும் ஒரே நேரத்தில் காண முடியாது. காரணம், கருவறையின் அமைப்பு அப்படி. ஒரு பக்கத்திலிருந்து பார்த்தால் வள்ளியுடனும் மறுபக்கத்திலிருந்து பார்த்தால் தெய்வானையுடனும் முருகன் தெரிவார். முருகன் சிவபூஜை செய்த தலங்கள்: திருச்செந்தூர், திருமுருகன் பூண்டி, திரு செஞ்சலூர். மாம்பழ முருகன். மாம்பழத்திற்காக கோபப்பட்டு முருகன் ஆண்டி கோலத்தில் அமர்ந்த இடம் பழனி. ஆனால் முருகன் கையில் மாம்பழத்துடன் இருக்கும் காட்சியை திருநள்ளாறு தற்பாரணீஸ்வரர் கோவிலில் காணலாம். வில்லுடன் முருகன். திருவிடைக்களி, மயிலாடுதுறை, தரங்கம்பாடி சாலை, வில்லுமையான்பட்டு, சாயக்காடு, இளநகர், அனந்தமங்கலம், திருமயிலாடி ஆகிய ஊர்களில் முருகன் ஒரு கையில் வில்லுடனும் மற்றொரு கையில் வேலுடனும் காட்சி தருகிறார். திருமலைக்கேணி முருகன். திண்டுக்கல் அருகே உள்ள திருமலைக்கேணி என்னும் ஊரில் உள்ள முருகன் கோவிலில் வள்ளி சுனை, தெய்வானை சுனை என்னும் நீர்நிலைகள் அருகருகே உள்ளன. தெய்வானை சுனையின் நீர் இரவு பகல் எந்த நேரமும் குளிர்ந்த நீராகவும், வள்ளி சுனை நீர் இரவு பகல் எந்த நேரம் வெந்நீராகவும் இருக்கிறது.